ஹிந்தியிலேருந்து ஒரு 2 பேர் வராங்க சார். ஆல்ரெடி வந்து ஜாக்கி ஷெராப் அதில் பண்ணியிருந்தார். இதில் இன்னொரு 2 பேர் உள்ளே வராங்க. அதில் வந்து ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழ் படத்தில் நடிக்க போய் வேணா ரிஜெக்ட் பண்ணவங்க. நம்மளை எதிர்பார்க்காத சர்ப்ரைஸ். அது ட்விஸ்ட்டு கொடுக்கறதில்ல, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போதே செஞ்சிடணும்னு சொல்லக்கூடிய ஒரு ரஜினி. அந்த இப்போ கமல் ப்ரொடியூசரு இதில் வரக்கூடியனா நீங்கள் ரஜினி ஹீரோ கமல் ப்ரொடியூசர்னாலே பண கொட்டுமே சார். வந்துட்டு மூத்த பத்திரிகையாளர் வெங்கடேஷ் சார் நம்மளோட இணைஞ்சிருக்கார். வணக்கம் சார். வணக்கம் சார். தற்போது வந்து பார்த்தீங்கன்னா ரஜினி சாரை பற்றி பல அப்டேட்டுகள் பேக் டு பேக் வந்திருக்குது. இப்போ வந்து ஜெயிலர் 2 பற்றி ஒரு முக்கியமான ஒரு அப்டேட் ஒன்று வந்திருக்குன்னு சொன்னீங்க. என்ன அப்டேட் சார்? பேசுகிறேன் சார். அதுக்கு முன்னாடி இப்போ கோவாவில் வந்து ரஜினி சாரும் எஸ்ஜே சூர்யா சம்மந்தப்பட்ட காட்சிகள் போய்கிட்டு இருக்குது. அநேகமாக அதான் ஃபைனல் ஷெடியூல் நினைக்கிறேன் நான். இதற்கு முன்பாக இதுக்குள்ளே யாராக இருக்காங்கிற விஷயத்தை நான் இப்போ பேசிடுறேன். ரஜினி சாரோட ரம்யா கிருஷ்ணன் பண்ணுறாங்க. ஜெயிலர் 1 பண்ணுனா நம்ம மோகன்லால் அவர்களும் சிவராஜ்குமார்களும் உள்ளே இருக்காங்க. இதற்கிடையில் தெலுங்கோட சூப்பர் ஸ்டார் பாலையா உள்ளே இருக்கார். இதில் மிகப்பெரிய ஒரு கேரக்டரில் புதுசாக வந்து எஸ்ஜே சூர்யா வந்து ஷோ பண்ணிகிட்ருக்கார். இப்போ எஸ்ஜே சூர்யாவுடைய பெர்ஃபார்மன்ஸை பார்த்துட்டு ரஜினி சார் வந்து நடிகவேல் ராதான்னு நிறைய விஷயங்கள் பேசியிருக்காரு. இப்போ கூட இருந்து பார்க்கும்போது ரொம்ப ரசித்து அவர்கிட்ட இப்போ பேசிகிட்டு இருக்காராம். ரொம்ப லேட்டாக பண்ணுறோமோ நம்ம அப்படின்னு. நெல்சனே பார்க்கும்போது நெல்சனுக்கு இன்னொரு ஐடியா வந்திருக்கு, அது பின்னாடி பேசுகிறேன். இப்போ எஸ்ஜே சூர்யா ஏன்னா ஏற்கனவே ஜெயிலர் 1 வந்து வர்மா டெத்துக்கு பிறகு அவர் விஷயத்தை சொல்லியிருப்பார். சிண்டிகேட் இருக்கு, என்ன நீ கொன்றலாம் ஜெயிலர், ஆனால் எனக்கு பின்னாடி ஒரு சிண்டிகேட்டே இருக்குது, யார் யார் வருவான்னு தெரியவே தெரியாது, நீ பாரும்போது அது வரும்போது நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி அது ஃபினிஷ் கொடுத்துருப்பாங்க. இதற்கு பிறகு தான் அது உள்ளே வர்றது வந்து யார் பார்த்தீங்கன்னா இந்த சிண்டிகேட்டில் எஸ்ஜே சூர்யா ஒரு மெயின் ரோலில் வர்றாரு. இந்த படத்தினுடைய ஒரு சுவாரஸ்யத்தை கூட்டுறதுக்காகவே செகண்ட் ஹாஃப் ஃபுல்லாக எஸ்ஜே சூர்யா வர்றது மாதிரியான ஒரு விஷயம் எனக்கு வந்து சிறப்பு தகவல். அதை கலக்கியிருக்காரா சார். எஸ்ஜே சூர்யா வந்து சொல்லவே வேண்டாம், நிறைய படங்கள் பேசலாம். இதில் வந்து அது ரொம்ப எக்ஸலண்ட்டாக பண்ணியிருக்காராம். ரஜினி சாரே பாராட்டியிருக்காருன்னா பாருங்களேன். நெல்சனை கமிட் பண்ணுறாரு நெக்ஸ்ட் படத்துக்கு. இது ஒரு பக்கம் போக இதில் எஸ்ஜே சூர்யாவுடைய கேரக்டரு கொஞ்சம் சர்ப்ரைஸாக இருக்குது. நம்ம படம் அப்படி அதை அடுத்தடுத்துல நம்ம பேசுவோம். இதற்கிடையில் இன்னொருத்தவங்க வந்து ஹிந்தியிலேருந்து ஒரு 2 பேர் வராங்க சார். ஆல்ரெடி வந்து ஜாக்கி ஷெராப் அதில் பண்ணியிருந்தார். இதில் இன்னொரு 2 பேர் உள்ளே வராங்க. அதில் வந்து ஒன்று நம்ம தமிழ்நாட்டில் பிறந்து வளர்ந்து தமிழ் படத்தில் நடிக்க போய் வேணா ரிஜெக்ட் பண்ணவங்க ஹிந்தியில் போய் கொடி கட்டி பறக்கிறாங்க. ஸோ வித்யா பாலனாக. ஸோ அவர்கள் வந்து இதில் ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ரோல். நீங்கள் எப்படி ஜெயிலர் 1 வந்து வசந்த் ரஜினியோடைய பையன் வசந்த் ஒரு கேரக்டர் பண்ணியிருப்பா. அப்படி அந்த கேரக்டர் ஃபர்ஸ்ட் ஹாஃப் ஒன்றா இருக்கும், செகண்ட் ஹாஃப் ஒன்றா இருக்கும். ஸோ அது பயங்கர ட்விஸ்ட் வச்சு கொண்டு போயிருப்பாங்க இல்லையா. கிட்டத்தட்ட அதோட ஒரு ஸ்டெப் அதிகமாகவே வித்யா பாலன் கேரக்டர் லாக் பண்ணியிருக்காங்க. நான் ரொம்ப ஸ்பாயில் பண்ண விரும்பல, அடுத்தடுத்த டேட்டில் பேசுகிறேன். வித்யா பாலன் ஒரு பவர்ஃபுல் ரோல். எனக்கு வந்து பல வருடங்களுக்கு பிறகு இந்த சினிமாவில் எனக்கு கிடைச்ச ஒரு ரோல், அது ரஜினி சார் மூலமாக கிடைச்சது. இன்னும் எதிர்பார்க்கவே இல்லைன்னு அவங்க ஒரு ஃபுல் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துட்ருக்காங்க. அப்படியே நீங்கள் வச்சுங்க. இதற்கு மேலே ஹிந்தியிலேருந்து ஒரு முன்னாள் ஒரு சூப்பர் ஸ்டார், மிகப்பெரிய ஒரு நடிகர், நம்ம சூப்பர் ஸ்டாருக்கு நெருங்கிய நட்பு வட்டாரத்தில் இருக்கிறவர். ஹிந்தி படங்கள் அவர் வந்ததுன்னா பார்த்து பாராட்டுவார். ரஜினி சார் படங்களில் முக்கியமான நடிகரில் வந்து அவர்கிட்டையும் வந்து ரஜினி பேசக்கூடிய ஒரு ஆள். ரஜினி சாரோட இது காம்பினேஷனில் வர்றாங்க. அந்த கேரக்டர் பண்ணும்போதே ரஜினி சார் சொன்னாரா, இது வரைக்கும் பண்ணாத ஒருத்தரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லும்போது தான் நெல்சன் லாக் பண்ணி அந்த கேரக்டரை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காரு. அவர் வேற ஒன்றும் இல்லை, ஹிந்தியில் வந்து அவர் பண்ணின படங்கள் எல்லாமே சில்லுஜிபிலி படங்கள். டான்ஸில் அதுவும் டிஸ்கோஸ் டான்ஸரில் பின்னி அவருக்கும் ஃபேன் வந்து ரொம்ப அருமையாக வச்சுருந்தவர். வேறு ரொம்ப வந்து இழுக்க விரும்பல. மிதுன் சக்கரவர்த்தி அவர்கள் உள்ளே வர்றாங்க. ஸோ இப்போ இந்த சிண்டிகேட்டில் வரக்கூடிய ஆர்டிஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பேர் வந்தாலும் இந்த மெயின் ரோலில் எஸ்ஜே சூர்யா, வித்யா பாலன் அண்ட் மிதுன் சக்கரவர்த்தி. மிதுன் சக்கரவர்த்தியும் வித்யா பாலன் அப்பா பொண்ணாக பண்ணியிருக்காங்க. இது வந்து நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய ஒரு அப்டேட். இது ஃபஸ்ட் அனிமே நம்மளுடைய நேரில் சொல்ல நான் விரும்பினேன். நான் இதை இன்னும் அடுத்தடுத்த ரோலில் என்னென்ன வருதுங்கிறத உங்களை அப்பப்போ நான் அப்டேட் பண்ணுறேன். இது ஜெயிலர் 2 கிட்டத்தட்ட படம் ஃபைனல் ஷெட்யூல் நோக்கி போய்கிட்டு இருக்கு. போஸ்ட் ப்ரொடக்ஷன் வந்து இந்த டிசம்பர்லேருந்து வருது. ஜூன் 12ஆம் தேதி ஜெயிலர் 2 படம் ரிலீஸ் ஆகுது சார். இதான். ஸோ இந்த படத்தில் வந்து நெல்சனுடைய மேக்கிங்கை ரஜினி சார் பார்த்துட்டு தான் அடுத்த ஒரு கட்டத்துக்கு போயிருக்காரு. இப்போ அதுதான் மிகப்பெரிய பேசப்பட போகுது. காரணம் கேட்டிங்கன்னா ஒரு டார்க் காமெடியில் நீங்கள் எவ்வளோ பேர் நீங்கள் காமெடி பார்த்துருப்பீங்க. அதாவது நம்ம வடிவேலு, விவேக், கவுண்டமணி செந்திலாம் நீங்கள் பார்த்துருப்பீங்க. இவருடைய காமெடியே பார்த்தீங்கன்னா நீங்கள் ப்ரோமோலேயே கலக்கியிருப்பாங்க. சீரியஸாக போகக்கூடிய ஒரு ப்ரோமோவில் வந்து இந்த பிளாக் காமெடி போட்டு கலக்கியிருப்பார். அதில் நெல்சனுடைய இது ரஜினி சார் ரொம்ப லைக் பண்ண ஒரு விஷயம். இதுலேயும் இருக்குது, ஜெயிலர் 2லேயும் இருக்குது. இப்போ ஜெயிலர் 2உடைய அண்டர் ப்ரொடக்ஷனில் பார்க்கும்போது தான் ரஜினி சாருக்கும் ஒரு விஷயம் ஓடிக்கிட்டே இருந்தது. அதை நான் பேசுகிறேன். ஸோ ஜெயிலர் 2 எல்லாமே நெருங்கி முடிஞ்சு இப்போ ஜூன் 12ஆம் தேதி படம் ரிலீஸு.
நீ வரக்கூடிய இதில் இப்போ 2 பேரை நான் வந்து அப்டேட் கொடுத்துருக்கேன். வித்யா பாலன் யாருங்கிறத சொல்லியிருக்கேன். ஸோ மிதுன் சக்கரவர்த்தி உள்ளே வந்திருக்கான்னு சொல்லியிருக்கேன். எஜ் அவருடைய ரோல் என்னங்கிறத சொல்லியிருக்கேன். இதற்கு மேலே அடுத்தடுத்து வரக்கூடிய விஷயங்களை நான் ஒன்றா நம்ம பேசலான்னு விரும்புகிறேன் சார். ஓகே சார். இப்போ ரஜினி சார் வந்து அடிக்கடி சர்ப்ரைஸ் கொடுப்பாரு அப்படிங்கிறத நம்மளே சொல்லியிருக்கோம். சுந்தர் சியை வந்து எப்படி இது உள்ளே கொண்டு வந்தார், எதனால் கொண்டு வந்தார், யார் கொடுத்த ஐடியா சார் இது? இல்லை, ரஜினி சார் தான். அவருக்கு யாரும் ஐடியா தர வேண்டிய அவசியமே இல்லை. அவர் கொஞ்சம் கேப் இருக்கும்போது யோசிப்பார். நீங்கள் மேலே போகிறாருன்னு நீங்கள் பேசுகிறீங்களா, அங்கே போய் அடுத்த கட்ட என்ன பண்ணலாங்கிறத அங்கேருந்து யோசிப்பார் அவர். ஸோ அதனுடைய வேலையை தான் இப்போ இதுக்கு முன்னாடி தான் சொன்னேன் நான். நெல்சனுடைய மேக்கிங்கை பார்த்துட்டு டார்க் காமெடியோட ஒரு கண்டென்ட் கொடுக்குறது நெல்சன் சொல்லி. இப்போது ஜெயிலர் 2 படம் முடிஞ்ச உடனேயே இப்போ நெக்ஸ்ட் இயர் ஜூன் 12 ரிலீஸு. இப்போது 6 மாத கேப் அவருக்கு உழுது. இதற்கு மிடில் தான் ரஜினியும் கமலும் அவர்கள் சேர்ந்து பண்ணக்கூடிய ஒரு ப்ராசஸ் ஒன்று போய்கிட்டு இருந்தது. அது ஏற்கனவே வீடியோவில் பேசியிருக்கேன். அந்த ப்ராசஸ் போகும்போது தான் அதற்குள்ளே ஒரு லைன் யார் பண்ணலாங்கும் போது தான் நெல்சன் மேலே அவருக்கு மிகப்பெரிய ஒப்பீனியன் வந்தது. ஒரு லைன் சொன்னோடனே நெல்சன் உடனே சொன்னார், 46 வருடங்களுக்கு பிறகு பண்ண போகும்போது எனக்கு பெரிய ஜாக்பாட் சார் எனக்குன்னு சொல்லி நெல்சன் நிறையா விஷயம் ரஜினி சார்ட்ட பேசியிருக்காங்க. அது அடுத்த வீடியோவில் நம்ம பேசுவோம் என்னங்கிறத. இப்போ அந்த ப்ராஜெக்டுக்குள்ளே நெல்சன் இருக்கார். ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படம் அது கன்ஃபார்ம். கமல்ஹாசன் அவர்களுக்கும் இந்த தகவல் போய் அவர் ரொம்ப ஹாப்பியான ஒரு விஷயம் ஒன்று இருக்குது. சரி, நம்ம 2 பேர் சேர்ந்து கூட பண்ணக்கூடிய படத்தில் யாரோ டைரக்டர் பண்ணலான்னு போய் மிஸ் ஆச்சு. நான் நான் திரும்பி அதுக்குள்ளே போன விரும்பலை. இப்போ நெல்சன் லாக் பண்ணிட்டாங்க. இது ஒரு பக்கம் இருக்கும்போது தான் ரஜினி சாருக்கு ஒரு ஐடியா வருது. ஏன்னா ரஜினி கமல் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தை ப்ரொடியூஸ் பண்ணுறது வந்து ஒன்று கமல் பேனர், ஒன்று இந்த ரெட் ஜெயின் மூவிஸ் ஒன்று, 2 பெரிய பட்ஜெட். அப்போது கமல் வந்து ஒரு இக்கட்டான சூழல் இருக்கும்போது அவருக்கு உதவி பண்ணுங்கிற நோக்கத்தில் தான் இந்த படம் ரஜினி சார் பண்ணுறாரு. இந்த ஜெயிலர் 2 12th ரிலீஸா, ஜூன் 12th ரிலீஸா, அப்போ 6 மாதம் கேப் இருக்கும்போது அவருக்கு ஒரு ஐடியா வருது. ஃபேமிலி என்டர்டைன்மெண்ட்டாக ஜனரஞ்சகமான ஒரு படத்தை மக்கள்கிட்ட போய் கலகலப்பாக போய் சேர்க்கணும் அப்படிங்கிற ஒரு ஐடியா ஒன்று வருது. அதுக்கு இப்போ இதை யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பிளான் பண்ணும்போது தான் அவருக்கு 2 பேர் ஐடியா வருதில்ல. ஃபஸ்ட்டு டிக் பண்ணுறது வந்து சுந்தர் சியை டிக் பண்ணுறார். காரணம், ஏற்கனவே வந்து நீங்கள் அருணாச்சலம் ஒரு படத்தை கொடுத்தவர், அது சூப்பர் டூப்பர் ஹிட், அதுக்குள்ளேயே காமெடி அப்படின்னு தெரியும். இப்போ வரைக்குமே 35 வருடங்களுக்கு மேலாக இருக்கக்கூடிய 2 டைரக்டர் அவர் ஒருத்தர், ஸ்டில் அப்டேட்டில் இருக்கக்கூடிய ஒரு டைரக்டர். இன்னமும் அவருடைய காமெடியை ரசிக்கிறதுக்கு மிகப்பெரிய ஆடியன்ஸ் இருக்காங்க, ஃபேமிலி ஆடியன்ஸ். கொடுக்குற படங்கள் எல்லாமே வரிசை ஹிட்டு. இப்போ ரஜினி சார் டிக் பண்ணுறது சுந்தர்சி. ஏற்கனவே ரஜினி சாருக்கா ஒரு லைன் ரெடி பண்ணி வச்சிருக்காரு. இந்த ஒரு வாய்ப்பு வரும்போது எதிர்பார்க்கல சுந்தர்சி போய் சொன்னோன்னே ரொம்ப பிடிச்சி போகுது சார். இதெல்லாம் ஓகே சார். நிறைய இயக்குநர்கள் இருக்கும்போதோ சுந்தர்சியை தான் நம்ம பண்ணோம் அப்படிங்கிற மைண்ட் செட்டு எப்போ ரஜினி மைண்டில் வந்தது சார்? சார், அவருக்கு எப்போயுமே ஒரு ஹியூமர் சென்ஸ் ரொம்ப பிடிக்கும் சார். நீங்கள் பழைய படங்கள்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காமெடியில் கலக்கியிருப்பார். நிறைய டைரக்டர்ஸ், பழைய டைரக்டர் நம்ம சொல்லலாம், ராஜ்ஷேர்லேருந்து பிவாஸ்லேருந்து எவ்ரிதிங். பட் இந்த ஜெயிலர் 2ல் நெல்சனுடைய அந்த மேக்கிங், இந்த காமெடி சென்ஸ் இருக்குல்ல. ஜெயிலர் 1லே அவர் சொன்னார், ஏதோ பிளாக் காமெடின்னு சொல்கிறாங்க பசங்க, எனக்கு புரியல, சரி பண்ணுவோன்னு பண்ணோம்னா ஜெயிலர் 1 பார்க்கும்போது பிளாக் காமெடி எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் ஆச்சுன்னு தெரிய வந்தது. அப்படிங்கும் போது தான் நெல்சனுடைய அந்த காமெடி ட்ராக் ரொம்ப பிடிச்சது அவருக்கு. சைலண்டாக போய் சிரிக்க வைக்கிறது பெரிய டேலண்ட் சார் வேணும். அதுக்கு மிகப்பெரிய திறமை வேணும். நீ பாடியில் வந்து சிரிக்க வைக்கிறது அது ஓகே, நார்மல். அது இப்படி சிரிக்கிறது பெரிய விஷயம். அப்போ நெல்சன் மேலே மிகப்பெரிய நம்பிக்கை இருக்கு. அப்போது நெல்சன் அந்த ப்ராஜெக்ட்டுக்குள்ளே போகிறார். ரஜினி கமலும் பண்ணுற ப்ராஜெக்டில் போகிறதுனால இவருக்கு அப்போ தான் ஒரு யோசனை வருது, அப்போ நெல்சனுக்கு ஈக்குவலாக யார் இருக்கா அப்படின்னு ஃபில்டர் பண்ணும்போது அதை 4-5 பேரை மைண்டில் செட் பண்ணுறாரு. அதில் முதன்மையாக வந்து நிற்கிறதா சுந்தர்சி வந்து நிற்கிறார். ஏன்னா அவர் படங்கள் எல்லாமே பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90% படங்கள் வந்து ஹியூமர் சென்ஸோட தான் போகும். அழகாக ஒரு கண்டென்ட் இருக்கும், அதுக்குள்ளே ஒரு காமெடி இருக்கும், பியூட்டிஃபுல் காமெடி இருக்கும், ரசிக்கும்படியாக இருக்கும், எல்லா ஏஜினரும் லைக் பண்ணுறது மாதிரி இருக்கும். அந்த ஒரே விஷயத்துக்கு தான் ரஜினி சார் வந்து சுந்தர்சியை லாக் பண்ணுறாங்க. இப்போ சுந்தர்சியை கூப்பிட்றாரு. இது சுந்தர்சிக்கு எதிர்பார்க்கல. ரஜினிகிட்ட இருந்தால் இப்போ சரி எதுக்கோ கூப்பிட்றாருன்ட்டு போனால் அவருக்கு இப்படி ஒரு சர்ப்ரைஸ் காத்துக்கிட்டு இருக்கு. எப்பயுமே அவர் வந்து சொல்கிறதுக்கு முன்னாடி 1000 தடவை யோசிப்பார் சார். முடிவு எடுத்தார்னா டக்குன்னு ஃபினிஷ் பண்ணுவார். அப்படி ஒரு கேட்டரே வந்து சூப்பர் ஸ்டார் ரஜினியா. சுந்தர்சியை முடிவு பண்ணணும்னா கூப்பிட்டோன்னே தான் இம்மிடியட் ஷார்ட் பீரியட் இருக்குது, ஒரு 6 மாதம் கேப், ஒரு படம் பண்ணுவோம். ஓகே, என்ன கதை வச்சுருக்கு என்ன போது ரஜினி சாருக்கு ஒரு கதை ரெடி பண்ணி பல வருடங்களாக வச்சுருக்கார். அப்போது இந்த ஒரு லைன் சொன்னோன்னே ரொம்ப பிடிக்குது அவருக்கு. இதுதான் உன்னை நான் செலக்ட் பண்ணது காரணமே இதுதான், உன்ட்ட அப்படி பேங்க் மாதிரி ஸ்டோர் பண்ணி வச்சுருப்பேன் அப்படின்னு சொல்லி இந்த லைன் பிடிக்க போய் தான் ஓகேன்னு சொல்லி ரஜினி சார் மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிட்டார். இப்போ சுந்தர்சி பாயிண்ட் ஆஃப் வியூவில் யார் ப்ரொடியூசர் போது அவர் வெயிட் பண்ணுங்கன்ட்டார் ஒரே வார்த்தையில். கதை பிடிச்சிருக்கு, நீங்கள் டைரக்டரு எப்போனாலும் கூப்பிடுவேன் வாங்க அப்படின்றது மாதிரி. அப்போது ரஜினி சாருக்கு இன்னொரு விஷயம் வந்து யோசிச்சிட்டே இருக்கு, ப்ரொடக்ஷனில் யார் போடலாம் என்ன அப்படிங்கும் போது தான் டக்குன்னு என்ன பண்ணார், கமலுக்கு ஒரு விஷயத்தை கன்வே பண்ணுறார்.
கமலுக்கு ஃபோன் பண்ணுறாங்க. கமல் ரஜினிகிட்ட ஃபோன் தான் எதிர்பார்க்கல. ஏன்னா ஜெயலலிதா முடிஞ்சு நெக்ஸ்ட் இயர் தான் நெல்சன் ரஜினி அண்டு இந்த கமல் காம்பினேஷன் உருவாகிறதா வந்து கமலுக்கு மெசேஜ் போயிடுச்சு. இந்த நேரத்தில் எது கூப்பிட்றாரு இப்போது அப்படிங்கும் போது தான் கமலுக்கு சர்ப்ரைஸ் போது ரஜினிகிட்ட கேட்குறாங்க, சொல்லு ரஜினிக்கும் போது நான் இப்போ ஒரு அது 6 மாதம் டியூரேஷனில் படம் பண்ண போகிறேன். நான் சுந்தர் சீட்ட ஒரு கதை கேட்டிருக்கேன், சூப்பராக இருக்குது, நான் அனுப்பிச்சி வைக்கிறேன் கமல். அப்படிங்கும்போது கமலுக்கு ஒன்றும் புரியல. இது எதுக்கு சுந்தர் சி ரஜினி பண்ண போகிறது? ஓகே, நம்ம 2 பேர் பண்ண போகிற படம் வந்து இப்போ நெக்ஸ்ட் லெவல் நெல்சன் கமிட் பண்ணியாச்சு. இது எதுக்கு கேட்டீங்கன்னா, எப்போவுமே ரஜினி சார் ஒரு படம் பண்ணும்போது வந்து கமல் ஐடியா கேட்பார். கமல் இப்படி இருக்கு எப்படி இருக்கு அப்படிங்கும்போது அவரும் ஐடியா கேட்பார். அப்போ சரி ஒரு ரஜினி இதுக்கு தான் சொல்கிறாரு போல் இருக்கு அப்படின்னு கமல் நினச்சிட்டு, ஓகே ரஜினி வர சொல்லுங்கள் நம்ம பேசுவோம் நம்ம அப்படின்ட்டார். அப்போ சுந்தரிசியை வந்து நேரம் கமல்கிட்ட போய் கதை சொல்லிட்டான்றார். கமல்கிட்ட போய் சுந்தரிசி, ஏன்னா ஏற்கனவே கமல்ஹாசன் வச்சு அன்பே சிவன் ஒரு படம் வந்து சுந்தரிசி பண்ணவர், கமலை வேற ஒரு படத்தில் காமிச்சவர் அவர். ஸோ 2 பேரை வச்சு இயக்குனர் அவர். அப்போ நேராக சுந்தரிசி போய் கமல்கிட்ட வந்து லைன் சொன்னோன்னா கமலுக்கு ரொம்ப பிடிக்குது. அப்போ நமக்கு நடிக்கிறதுக்கு சூப்பராக இருக்கு இந்த கதைன்னு அவர் மைண்டில் ஓடுது. ஆனால் ரஜினி ஃபிக்ஸ் பண்ண கதை, ரஜினி ஹீரோ சுந்தரிசி டைரக்ஷன்னா ஓகேன்ட்டு நேராக கமல் உடனே ஃபோன் அடிச்சு ரஜினிகிட்ட, ரஜினி சூப்பராக இருக்குது கதை, பிரமாதமாக இருக்குது, ரொம்ப நாளைக்கு அப்புறம் அந்த கதை ரொம்ப ரசிக்கும்படியாக இருக்குது அந்த ஒன்லைன் சொன்னது அப்படிங்கும்போது தான் ஓகே இதில் என்ன ஒரு சர்ப்ரைஸ் இருக்குன்றார். சொல்லு ரஜினி அப்படின்றாங்க. ஒன்றும் இல்லை, நீ தான் ப்ரொடியூசர். கமலுக்கு ஒன்றும் ஓடலை ஒரு நிமிஷம். அவர் அப்படியே ஷாக், என்ன ரஜினின்றாரு. இல்லை நம்ம பண்ணுறது தான் நெக்ஸ்ட்டு தானேன்றாரு. அதுவும் நீ தான் பண்ணுற, இந்த படம் நீ தான் பண்ணுற, நான் ஹீரோ சுந்தரிசி டைரக்ஷன், நீ ப்ரொடியூசர். கமலுக்கு ஒரு 10-20 செகண்ட் வார்த்தையே வரலையா, என்ன சொல்கிறதே தெரியல, என்ன ரஜினி சொல்கிறீங்க அப்படின்னு ஃபிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கு தான் சுந்தரிசி அவன்கிட்ட அனுப்பிச்சி வச்சேன். கதை நல்லா இருக்குல்ல உனக்கு, ஓகே அப்படின்னாரு. பிரமாதமாக இருக்கே அப்படின்னு. கமல் எதிர்பார்க்க ஒரு சர்ப்ரைஸ், அது ட்விஸ்ட்டு கொடுக்கறதில்ல, ஒருத்தர் ஹெல்ப் பண்ணணும்னு நினைக்கும் போதே செஞ்சிடணும்னு சொல்லக்கூடிய ஒரு ரஜினி அந்த இதை. நான் இதற்கு முன்னாடி இதுக்குள்ளே இன்னொரு சம்பவத்துக்குள்ளே போயிட்டு எப்போயும் ஒரு படத்துக்கு ஒரு ஃப்ளாஷ்பேக் இருக்கும் உங்களுக்கு, ஒரு ஃப்ளாஷ்பேக்கில் போயிட்டு வெளில வரலாம்னு நினைக்கிறேன். ரஜினி சார் ஃபீல்டுக்கு வரும்போது நம்ம அமைச்சிக்கரையில் வந்து அருண் ஹோட்டல்னு ஒன்று இருந்துச்சு, இப்போ தான் ஸ்கைவாக். அப்போ வந்து அருண் ஹோட்டலில் ரஜினி சார் தங்கியிருக்காங்க. தங்கியிருக்கும் போது என்னென்னா நைட்டு மட்டும் போவார், ஸ்டே பண்ணுவாங்க, காலையில் எந்திரிச்சோன்னு குளிச்சு முடிச்சுட்டு பரப்பிட்டு வெளில வந்துடுவார். காரணம் என்னென்னு கேட்டிங்கன்னா, அவர் தங்கியிருக்கிற ரூமில் வந்து கிச்சன் இருந்தது, அருண் ஹோட்டல் கிச்சன். அங்கே இதை குக் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. குக் பண்ண ஆரம்பித்து அந்த ஹீட்டு பூரா அடித்து மேலே ரூமுக்கு வந்துடும். அப்படியே அனல் மாதிரி இருக்க ரூமில் இருக்கவே முடியாது நீங்கள். அப்போ ரஜினி சார் காலையில் குளிச்சு முடிச்சுட்டு டிஃபன் சாப்பிட்டு பரப்பிட்டு வந்துடுறது. பரப்பிட்டு எங்கே போகணும்னு கேட்டிங்கன்னா, நண்பர்களோட சேர்ந்து நேராக இப்போ செம்மொழி பூங்கான்னு ஒன்று இருக்குது இல்லைங்களா, ஸோ இந்த ஜெமினி ஃப்ளைவுட்டே இருக்குது. அப்போது டிரைவிங் உட்லண்ட்ஸ் அது. அங்கேன்னா கார் பார்க்கிங்கோட மரம் நிறையா இருக்கும், யார் வேணாலும் உட்காந்துக்கலாம், நிற்கலாம், அது வேணுங்கிறப்ப சாப்பிட்லாம், உட்காந்து டே கழிச்சிட்டு நிறைய பேர் வரலாம். இப்போ ரஜினி ஃப்ரெண்ட்ஸோடு அங்கே போவார். அப்போ அங்கே லஞ்சு டைமில் அங்கே இருக்கும்போது இப்போ ரெகுலராக வர்றதை பார்த்துட்டு அங்கே ஒரு சர்வர் வந்து அவருக்கு இவங்க வந்தோடனே நேராக அவங்ககிட்ட வந்து கேட்குறது. ஏன்னா நீங்கள் போய் உட்காந்து டைனிங்கில் உட்காந்து சாப்பிட்லாம், கிரவுண்டில் நீங்கள் உட்காந்துட்டு சாப்பிட்லாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ஹோட்டல் அது டிரைவிங். அப்போ அவர் வந்தோடனே நேராக வந்தோடனே ஃபஸ்ட்டு ஒரு காபி சாப்பிடுவாங்க, லஞ்ச் டைம் வரும்போது லஞ்ச் பண்ணுவாங்க ரஜினியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சேர்ந்து. அப்போ என்னென்னா மீல்ஸ் கொஞ்சம் கம்மியாக தான் வரும், லிமிட்டட் மீல்ஸ் மாதிரி, அது இவங்களுக்கு பத்தாது. அப்போ அந்த சர்வர் என்ன பண்ணுவான்னா, ஓகே இதை நோக்கியோ நீங்கள் போகிறீங்க 4-5 பேர், சரி என்னால் என்ன ஹெல்ப் பண்ணுவோன்னு சொல்லி அவர் என்ன பண்ணுவார்னா, அந்த மீல்ஸ் வேறு எக்ஸ்ட்ரா எடுத்துகிட்டு வர முடியாது. அப்போது இந்த வெஜிடபிள்ஸ் மட்டும் நீங்கள் எப்போனாலும் எக்ஸ்ட்ரா கேட்டு வாங்கலாம், பொரியல் காய்கறி கூட்டு இது வாங்கலாம். அதை என்ன பண்ணுவாருன்னா நிறைய இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிளில் வைக்கிறது, இந்த வெஜிடபிள்ஸோடு நல்லா சாப்பிட்டு வயிறை ஃபுல் பண்ணிக்கிங்க, நைட்டு வரைக்கும் தாங்குற மாதிரி, என்னால் என்ன ஹெல்ப் பண்ண முடியுமோ நான் பண்ணுறேன் அப்படின்னு அவர் வந்து சொல்லும்போது ரஜினி சார்லாம் அப்படியே கிடைக்கும். அதாவது நல்ல மனிதர் உலகத்தில் நிறைய பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லி அவர் சாப்பிட்றது இப்படி பண்ணுறது ஒரு அது இப்படியே அவங்க ட்ராவல் போகுது. இதுக்கப்புறம் ரஜினி சார் ஃபீல்டுக்கு வந்துட்டார், ரொம்ப பீக்கில் போயிட்டார். அதுக்கப்புறம் திடீர்னு அவருக்கு வந்து உட்லண்ட்ஸ் போகிறத கொஞ்சம் டைம் பத்தலை, போகிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, பிஸி ஆகிட்டார். அப்போ தான் டக்குன்னு கிராஸ் பண்ணும்போது அவர் ஞாபகம் வந்துருச்சு ரஜினி சாருக்கு. உடனே நேராக போகிறான், காரை போனவர் திரும்பி நேராக டிரைவிங்குள்ளே போய் அவர் பேர் தெரியல, இவங்கெல்லாம் பார்த்து முடிச்சோன்னா அடையாளத்தை வச்சு இப்படி ஒரு திருந்தான்னு சொல்லும் போது, இல்லை சார் அவங்க வேலை ரிசைன்மெண்ட்டு போயிட்டாங்க, சொந்த ஊருக்கு போயிட்டார். அப்போது எந்த ஊர் என்னெல்லாம் கேட்டுட்டு பேர் நோட்ஸ் எல்லாம் எடுத்து வச்சுட்டு நேராக வந்துட்டு ஃப்ரெண்ட்ஸுக்கு ஃபோன் அடிக்கிறார். அடித்து நமக்கு ஹெல்ப் பண்ண ஒரு ஆள் ஞாபகம் வந்து பார்த்தோம், அவர் இப்போ இல்லை, இங்கே வயசாயிடுச்சு, கொஞ்சம் வந்து ஏஜ் ஆகிடுச்சு, போயிட்டு ஊருக்கு போயிட்டாராம், இந்த ஊர் இந்த பேர் இது, இந்த ஊரில் போய் நேராக போய் கேட்டுட்டு நீங்கள் அவர் எங்கே இருந்தாலும் நீங்கள் என்னை கூப்பிட்டு வாங்கன்னு சொல்லி
ஃப்ரெண்ட்ஸ் அனுப்பிச்சி விட்டார். அட்ரஸ் கிடையாது, அட்ரஸ் இல்லை, அதான் அந்த ஊர் பேர் தான் தெரியுது அவங்களுக்கு. ஊர் பேர் தான் தெரியுது, அதுக்குள்ள ஆனா ஆளை தெரு பேர், அட்ரஸ், வீட்டு நம்பர்லாம் இல்லை. அப்போ ஃப்ரெண்ட்ஸில் என்ன சொல்கிறாங்கன்னா, என்ன ரஜினி இவ்வளோ பெரிய ஒரு ஊரை பேர் சொல்கிறேன், ஊருக்குள்ளே போய் வேறு சொல்லி இப்படி கேட்குறது போது, ஐயோ சென்னையில் ஹோட்டலில் வேலை செஞ்சாருன்னு போய் சொல்லுங்கள், ஊர்லாம் தெரியும், கேட்டு பாருங்கள், ஏன் பண்ணுறீங்க. ரஜினி சார் கொஞ்சம் செல்லமாக கோச்சிட்டு அமுச்சு விட்டாரான். ஃப்ரெண்ட்ஸ் அந்த ஊருக்கு போகிறாங்க, போய் சுற்றுன்னு ஒரு வாரம் சுற்றி முடிச்சு ஒரு வழியாக கண்டுபிடிச்சிட்டானுங்க. கண்டுபிடிச்சி பார்த்தா அவர் ஏஜ் ஆகி கொஞ்சம் உடல்நிலை சரியில்லாமல் இருந்து நான் சென்னையிலேருந்து வந்துட்டேன் சார் அப்படிங்கும்போது தான் ரஜினியும் உங்களை பார்க்க சொன்னார். உடனே அங்கேருந்து ஒரு தகவல் ரஜினிக்கு வருது. வரும்போது கண்டுபிடிச்சிட்ட ரஜினி, இப்போ நேராக ஓகே என்னைக்கு நான் அவர் கூப்பிட்டு வர்றேன் அப்படிங்கும்போது ஒரு நிமிஷம் இருங்கன்னு சொல்லிவிட்டு, நீங்கள் யாரும் கூப்பிட்டு வர வேண்டாம், வெயிட் பண்ணுங்கள், நான் வர்றேன் அப்படி. ஏன்னா உடல்நிலை சரியில்லாமல் சொல்கிறதுனால அவர் கூப்பிட்டு அலைய வைக்க வேண்டாம்னு சொல்லிவிட்டு ரஜினி சார் என்ன பண்ண அந்த ஊருக்கு போகிறார். போய் அவரை பார்த்து அவர் விசாரிச்சுட்டு, நாங்கள் பட்னியாக இருக்கும்போது எங்களை சாப்பாடு போட்டு வச்சிருந்தீங்க, இன்றைக்கி நீங்கள் இருக்குன்னு சொல்லி அவர் வேண்டிய வசதிகளாக பண்ணி கொடுத்துட்டு ஒரு பெரிய அமௌண்ட்டை ஒரு பேரில் டெபாசிட் பண்ணி இல்லை வரக்கூடிய இன்ட்ரெஸ்ட்டை வச்சு நீங்கள் பண்ணுங்கள், தேவைங்கும் போது நீங்கள் எடுத்துங்க அப்படின்னு அவருக்கு ஃபுல்ஃபில்ட்டு வந்தார். இதே மாதிரி இன்னொரு விஷயத்துக்குள்ளேயே வரேன். அது சாப்பாடு போட்டு பண்ணவங்களுக்கு ஊரில் போய் தேடி கொடுத்தார். இன்னொரு இன்சிடெண்ட்டுக்கு வர்றேன். தமிழ் திரையுலகத்தோட மிகப்பெரிய ஒரு ஸ்டார், மிகப்பெரிய ஒரு நடிகர், அவர் ரஜினிகிட்ட திடீர்னு ஒரு யோசனையில் கூப்பிட்றாராம், ரஜினி வா ஐயா என்ன சொல்லுங்க, இல்லை நான் இறந்து போயிட்டேன், நீ வருவியா நீ அப்படின்னாரு. என்ன எதுவும் சொல்கிறீங்கன்னு பார்த்தா திடீர்னு இப்படி ஒரு வார்த்தையை சொல்கிறீங்க, தயவுசெய்து இந்த வார்த்தையை சொல்லாதீங்க நீங்கள் அப்படிங்கும்போது, எல்லாருக்கும் நடக்கிறதானே, நடக்கும்போது நீ வருவியா, என் கூட நீ இருப்பியா அன்னைக்கு, என்னை கடைசியாக நீ வழி அனுப்பிச்சு வைக்கணும் நீ அப்படிங்கும்போது இவர் இப்படி சொல்லும்போது எதிர்பார்க்கவே இல்லை. ஏன் அந்த வார்த்தையை சொல்லாதீங்க, சொல்லாதீங்க, நெருப்புனா சுற்றுமா, விடு, வருவே வரமாட்டேன், அது சொல்லு. இல்லை கண்டிப்பாக வருவேன், ஏன்னா நீ எங்கே இருக்கேனே தெரியாது, இமயமலையில போய் உட்கார்ற, அமெரிக்கா போயிடுற, எந்த ஊரில் இருக்குன்னு தெரியாது, கண்டுபிடிக்க முடியாது. ஸோ அதனால் இப்போயே நான் சொல்லிடுறேன், தகவல் தெரிஞ்சுட்டா எங்கே இருந்தாலும் என்னை வழி அனுப்பி வைக்கணும் நீ அப்படிங்கும்போது அவர் அப்படி கண் கலங்காத அளவுக்கு ரஜினி சார் என்னையா அப்படி ஒரு வார்த்தையை சொல்லி கண்டிப்பாக வருவேன் அப்படின்ட்டார். அதே மாதிரி அந்த மிகப்பெரிய ஒரு நடிகர், ஒரு சகாப்தம் வரலாறு இன்ன வரைக்கும் வரலாற்று இருக்கக்கூடிய நடிகர் திலகம் சிவாஜி அவர்களுடைய மறைவு ஏற்படுது. ரஜினி சார் முதன்மையாக போய் வீட்டில் இருக்கார், வீட்டில் ட்ரக் வண்டியில் ஏற்றுறாங்க, ட்ரக் வண்டியில் போய் ஏறி பக்கத்துலேயே உட்காடுறாரு, கடைசி வரைக்கும் ஊர்வலத்தில் போய் கலந்துக்கிறாரு. இறுதி சடங்குலேயே பஸ் ஸ்டாண்டில் நடந்துச்சுன்னு நினைக்கிறேன். அங்கே வரைக்கும் போய் வலையமிச்சிட்டு மிகப்பெரிய சோகத்தில் வந்தார். அந்த குடும்பம் மீண்டு வரல சோகத்தில் ரஜினி அப்பப்போ ஆறுதல் சொல்லுவார் அவங்ககிட்ட, கமலாம்மா கிட்ட. பிரபு கூட ஒரு ரஜினி கடைசி வரைக்கும் இருக்க முடியல, இருக்க முடியல. ஆனால் இவர் அப்பான்னு சொல்லக்கூடியவர், நடிகர் திலகம் அவர் இல்லை அப்பான்னு கூப்பிடக்கூடியவர். உங்கள் வீட்டில் நான் மூத்த பிள்ளைன்னு சொல்லக்கூடியவர். ராம்குமார் டி பிரபுட்டி உங்கள் அண்ணன் நான் சொல்லக்கூடியவர். கமலாம்மா கிட்ட நான் தான் மூத்த பிள்ளைன்னு உரிமையோடு இருக்கிறவர். அப்போ தான் இந்த மறைவுக்கு சில நாட்களுக்கு பிறகு பார்த்தீங்கன்னா அவர்கள் சில பணப்பிரச்சனைகள் போய் லாக் ஆகுது. இப்போ ரஜினி சார் நேரடியாக கேள்விப்பட்டோன்னே போய் கமலாம்மா கிட்ட, என்ன நான் இருக்கும்போது ஏன் இந்த தகவல் எனக்கு சொல்லலைன்னு சொல்லி பிரபுராமிட்டு உரிமையோட கோவிச்சுட்டு, சரி ஒன்றில் இந்த பிரச்சனை தீக்கணும், ஒரு படம் பண்ணுவோம், நீ படத்தை ஆரம்பிங்க அப்படிங்கும்போது பிரபு யோசிக்கிறாரு. என்ன யோசிக்கிறீங்க, இல்லை நீ இருக்கிற நிலைமைக்கு உங்களுக்கு எவ்வளோ சம்பளம்னே, யோ என்னையா பிரபு நீ படத்தை ஆரம்பிக்க வேண்டிய வேலையை பாருங்கள், மிச்சத்தை பார்த்துக்கோ நம்ம அப்படின்ட்டு வரும்போது தான் பிரபுராமுக்கு ரொம்ப சந்தோஷமாகறாங்க. டக்குன்னு வேலைக்கு போது சிவாஜி ப்ரொடக்ஷன்ஸில் ஒரு படம் ஸ்டார்ட் ஆகிறதுக்கு பிளான் பண்ணுது. யாரை டைரக்டருங்கும் போது டக்குன்னு பி வாசுவை கூப்பிடுங்கிற ரஜினி சார் சொல்கிறாரு. அவர் தான் ஃபாஸ்ட்டாக பண்ணக்கூடிய ஒரு டைரக்டர், டக்குன்னு பண்ணலாங்கும் போது பி வாசு ரஜினி காம்பினேஷன் போது பி வாசிட்ட இந்த ஸ்கிரிப்ட் இல்லை, உங்களுக்கு என்ன உருவாக்கணுமேங்கும் போது ஒன்றும் உருவாக்க வேணாம், இங்கே எழுத வேண்டாம், என்ன படம் ரீமேக் படம் இருந்தால் கூட டக்குன்னு பண்ணுங்க, நல்ல படமாக செலக்ட் பண்ணி சொல்லும்போது தான் அவரும் ஒரு படம் கன்னடத்தில் பண்ண விஷ்ணுவர்தன் பண்ண படக்கூடிய சூப்பர் டூப்பர்ட்டான ஒரு படம் ஒன்று, அதை தமிழில் ரீமேக் பண்ணலான்னு சார் ரஜினி சொன்னால் பிரமாதமாக இருக்கே பண்ணணுன்னு வேறு பொறுப்பிட்ட சொல்லும்போது, ஆனால் நீங்கள் எது சொன்னாலும் எனக்கு ஓகேன்ட்டேன், ஒன்றும் பிரச்சனை இல்லைன்னு சொல்லி இந்த ரஜினி சார் அண்ணன் கூப்பிடு, இன்ன வரைக்கும் அண்ணன் தான் சொல்லுவார் பிரபு. ஓகேன்னு சொல்லும் போது தான் டக்குன்னு படம் உருவாது. அந்த படம் தான் சந்திரமுகி. கிட்டத்தட்ட 1000 நாட்களுக்கு மேலாக ஓடி பல கோடிகளை சம்பாரித்து சிவாஜி ஃபேமிலிக்கு தன்னால் முயன்றதை கொடுத்து நீங்கள் பிரச்சனையை முடிங்கினார். சிவாஜி சார் ஃபேமிலி அதில் மீட்டு வந்தாங்க. அவர் செய்யணும்னு நினச்சா இந்த உதவிகளை செஞ்சிருவார். அதே மாதிரி தான் இப்போது கமல் அவர்களுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு சிக்கல் உருவாகும் போது தான் ரஜினி சார் என்ன பண்ணுறாங்கன்னா, ஒரு படம் கொடுக்குறதே பெரிய விஷயங்க ரஜினி. இது 2 படம் போது மிகப்பெரிய விஷயம் பட்டுச்சு. கமல்ஹாசனுக்கு ஒரே கல்லில் 2 மாங்காய், 2 பேரும் நடிக்கிற ஒரு படம் ப்ரொடியூசரு, ரஜினி ஹீரோவை பண்ணக்கூடிய ஒரு ப்ரொடியூசரு. கமல் எதிர்பார்க்கல, கமல் எதையும் பேசாத நீ தயார் பண்ணு, சம்பளத்தை பற்றி நீ யோசிக்க வேணா, பின்னாடி பார்த்துக்கோன்ட்டாரு. இப்போ ஷூட்டிங்கோட எக்ஸ்பென்ஸ் மட்டும்தான் இந்த பட்ஜெட் போடப்பட்டு இருக்கு. இது ஒரு பக்கம் போகும்போது தான் திடீர்னு என்ன பண்ணுறாங்க, இது ரொம்ப லேட் பண்ண வேண்டாம், உன்னுடைய பர்த்டே நாள், அதாவது இன்னைக்கு பர்த்டே நவம்பர் 7th,
ஸோ இப்போவே அனௌன்ஸ்மெண்ட் கொடுத்துருவோம் நம்ம தான் ஒரு நாள் முன்னாடியே போனாங்க. அப்போ கமல் என்ன ஐடியா பண்ணுறாருன்னா, இதை ஒரு பெரிய பூஜை கிராண்டாக ஒன்று பண்ணுவோம், நீங்கள் ஹீரோ நான் ப்ரொடியூசருங்கும் போது இது பெரிய அளவில் பண்ணுவோம், நம்ம ஸ்டார் ஹோட்டல்லையோ பெரிய மண்டபம் மிக பிரம்மாண்டம், அதை பிரம்மாண்டமாக சொல்கிறாரு. ஒன்றும் வேண்டாம், அதெல்லாம் அடுத்த படத்துக்கு பார்த்துக்குவோம், நீ எங்கேயும் வரவேனா நான் உன்னோட ஆஃபீஸ் வரேன்னு சொல்லி ரஜினி சார் கமலோட ஆஃபீஸ் போய் அந்த ஸ்டுடியோ போய் அங்கே வெயிட் பண்ணி சுந்தரசியை வர வச்சு எளிமையாக ஆஃபீஸில் ஒரு கன்ஃபர்மேஷன் ரஜினி சார் பண்ணுறாரு. ஃபோட்டோக்கள் எடுக்கப்பட்டு கமலுடைய ஆஃபீஸில் இருக்கிற அத்தனை பேருமே ரஜினி சார்ட்ட வந்து ஒவ்வொரு தடவை ஃபோட்டோஸ் இண்டிவிஜுவல் எடுக்கிறாங்க. கமல் எல்லாம் வாட்ச் பண்ணிட்டு, ஐயோ இவ்வளோ பெரிய ஒரு ஆள் நான் இருக்கிறேன், என் ஆஃபீஸில் நீங்கள் எல்லாம் இருந்துட்டு ரஜினி ஃபேனா நீங்கள் அப்படிங்கும்போது சிரிச்சுட்டே சொல்லியிருக்காங்க எல்லாமே. அப்போது எல்லாமே சிரிச்சுட்டு ஃபோட்டோஸில் எடுக்கப்பட்டு கன்ஃபர்மேஷன் ரஜினி சார் பண்ணிவிட்டு வந்து இப்போ ஃபோட்டோஸை வெளியில் விட்டாங்க. ரஜினி ஹீரோ, சுந்தர்சி டைரக்ஷனில், கமல் தயாரிப்பில் படம் வந்து இமிடியேட் தயாரிக்க போகுது. அந்த படம் ஷூட்டிங் விரைவில் ஆரம்பிக்க போகுது. அது ஜனவரி பொங்கல் அன்னைக்கு 2027 படம் ரிலீஸ். அதுக்கு வேண்டிய ஏற்பாடுகளை ரஜினி சார் ஆரம்பித்து விட்டாங்க. இப்போது இதில் டக்குன்னு இந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் போகுது. இந்த சமயத்தை கமல் கரெக்டாக யூஸ் பண்ணி தான் இதுக்குள்ளே அவர் படத்தையும் நான் ஒன்று சொல்லிடுறேன். அன்பறிவுன்னு ஒரு ஸ்டன் மாஸ்டரை வச்சு கமல் ஹீரோ பண்ணக்கூடிய ஒரு படம். அது அமெரிக்காவில் கூட்டி போய் டிஸ்கஷன் பண்ணார். அமெரிக்காவில் போய் இருந்தார் கமல் ஒரு மாதம். அன்பர் அங்கே வர வச்சு ஈவினிங்கில் வாக் பண்ணி போய் கதை டிஸ்கஷன் பண்ணி கதை முடிக்கப்பட்டது. அது ஆரம்பிக்கலாம் நினச்சிட்டு இருக்கும்போது இந்த ஏப்ரல்லேருந்தே ஸ்டார்ட் பண்ணிட்டு இருந்தாங்க சார். படம் ப்ராப்பர்ட்டி லாக் ஆனதுனால அவர் ஆரம்பிக்கவே இல்லை. கஷ்டமான சூழ்நிலை, நம்ம இந்த படம் வேணும் சொல்லி அன்பர்கிட்ட சொல்லி படம் இன்னும் வெயிட் பண்ணுன்னு சொல்லிட்டார். இப்போது நான் ஏற்கனவே சொன்னேன், ஒரு கல்ல 2 மாங்கான்னு, ஒரு கல்ல 3 மாங்காய் கமல் அடிக்கிறார். அந்த படம் ரஜினி கமல் சேர்ந்த ஒரு படம், நெல்சன் டைரக்ஷனில், சுந்தரிசி படம் கமல் ப்ரொடியூசரு. இதில் வரக்கூடியனா நீங்கள் ரஜினி ஹீரோ கமல் ப்ரொடியூசர்னாலே பண கொட்டுமே சார் வந்துட்டு. அதில் வரக்கூடிய படத்தில் இப்போ அன்பறிவும் கமலும் சேர்ந்து பண்ணக்கூடிய படத்தையும் இந்த இடத்துல ஆரம்பிக்கிறத கமல் ஐடியா பண்ணிட்டு இருக்காரு சார். ஓகே, அவர் அந்த பிரச்சனையை வந்து இது மூலமா தீர்ந்துருச்சு. அதனால இப்போ நம்ம ஃப்ரீயாக அன்பறிவு படத்தை ஆரம்பிக்கலாம் அப்படின்னு. ஏதோ ஜோசப் ஜேக்கப்னு யாரோ ஒருத்தர் மியூசிக்லாம் சொல்லிட்டு இருந்தாங்க, நம்மளுக்கு தெரியல. அது இன்னும் எப்பயுமே கமலும் கொஞ்சம் புதுமை விரும்பி நிறைய பேருக்கு லைஃப் கொடுக்குறவர், அவர் நிறைய பேர் உருவாக்கி இருக்காரு. அதனால் அது சம்மந்தமான விஷயங்கள் பேசப்பட்டு இருக்கு சார் இப்போ. ஓகே சார், ஒரே நீங்கள் எப்படி சொன்னீங்க, கமல் சாருக்கு வந்து ஒரே கல்ல 3 மாங்காய் மாதிரி ஒரு வீடியோவில் கிட்டத்தட்ட 3 அப்டேட் கொடுத்துருக்கீங்க. பேக் டு பேக் அடுத்த அப்டேட் என்ன அப்படிங்கிறது ஒரு வீடியோவில் சொல்ல முடியாதுன்னு சொன்னீங்க. அது முடியாது சார், எல்லாத்தையும் சொன்னால் ஒரே டைம் வர்ற தகவல், சிறப்பு தகவலை நம்ம அப்பப்போ ஸ்பாயில் பண்ண ஒரு இன்டர் கொடுத்துட்டே இருப்போம் சார் நம்ம கதை. ஓகே சார், அப்போ நேயர்கள் வந்து பார்த்துட்டு அடுத்த வீடியோவில் ஜெயிலர் 2 பற்றியும், ரஜினி கமல் படம் பற்றியும், ரஜினி சுந்தர்சி படம் பற்றியும் அடுத்தடுத்த அப்டேட் யார் நடிக்க போகிறாங்கிறத அடுத்த வீடியோ பார்க்கலாம். டெஃபினெட்லி. நன்றி சார். நன்றி சார்.